வணக்கம். நான் தாமோதரன். இன்றைய ஜியோபாலிட்டிக்ஸ் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நாடு தான், இந்தியா தான். நார்மலாக சில நாட்களுக்கு முன்னால் ட்ரம்ப் பேசுகிறப்போ காசாவை யூஎஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ மிகவும் சாதாரணமாக தெரிஞ்சுது. பட் அதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அது சாதாரண பேச்சில் ரொம்ப கிளவரான பேச்சாக இப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. இதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்தியா ஒரு முக்கியமான பங்கு வேர்ல்டு லெவலில் இருக்கிறதுனால இந்தியாவை டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துகிட்டு வர்றதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை பண்ணுறது புரிய வருது. இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இன்டைரக்டாக யாருக்கும் புரியாத மாதிரி செய்கிறது. இது இந்தியா இப்போ ஈரானில் இருக்கக்கூட சபகார் போர்ட்டுக்கு நம்ம ஒரு ரூட் வச்சுருக்கிறோம். இந்த ரூட் நம்ம நார்மலாக சொல்கிறது நார்த் சவுத் காரிடார்ன்ற ஒரு ரூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஃபேஸில் நம்ம பண்ணது. இந்தியா தன்னுடைய செலவில் ஈரானில் இருக்கக்கூடிய சபகார் போர்ட்டை போல்ட்டு பில்டு ஆப்ரேட் லீஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி கட்டி கொடுத்து இதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற முடிவில் இந்த வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இதில் நம்ம பார்த்தோம்னு கேட்டுக்கிட்டோன்னா இந்த நார்த் சவுத் காரிடார் ஃபியூல் காரிடார் கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை போர்ட்டில் இருந்து சபகர் போர்ட்டுக்கு போகும். சபகர் போர்ட்லேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக அஜர்பைஜான் மூலமாக உங்களுக்கு ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவில் இருந்து உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகும். இந்த ரூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நாடுகள் நம்மளுடைய பழைய பார்ட்னர்ஸ் தான். ஈரான் நம்மளுடைய பார்ட்னர் தான். ஆப்கானிஸ்தான் நம்மளோட தாலிபான் வந்தாலும் இப்போ நம்மளோட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. அஜர்பைஜான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ரஷ்யா அதை உங்களுக்கே நல்லா தெரியும். பட் இதில் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஈரான் நம்மக்கிட்ட டாலரில் நம்ம ஈரானோட வர்த்தகம் பண்ணலை. ஸோ இதனால் நமக்கு ஏகப்பட்ட இந்த எக்ஸ்சேஞ்சு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிது. ஸோ சில நேரங்களில் ஈரானுக்கு நம்மளுடைய ரூபாயே நம்ம கொடுத்து நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். பல நேரங்களில் நம்ம வேற ஒரு பொருள் கொடுத்து பழைய முறையில் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள் கொடுத்து வாங்குற மாதிரி நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் முறையில் இப்போ ஈரானோட பண்ணுறதுனால நமக்கு டாலர் சேவிங்ஸ் கிடைக்கிது. இதை அடிக்கிறதுக்காக ட்ரம்ப் பண்ணியிருக்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு சாதாரணமாக அவர் காசாவை நான் எடுத்துட்டேன்னு அவர் சொன்னார். பட்டு காசா ட்ரம்ப் எடுக்கிறதுக்கும் யூஎஸ் எடுக்கிறதுக்கும் இந்த இந்தியா கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எப்படி அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இதில் இன்னொரு ரூட் இருக்குது. நம்ம ஏற்கனவே நார்த் சவுத் காரிடார் இந்த ரூட்டை நம்ம சொன்னோம். இது ஃபியூல் ரூட்டாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சவுத் காரிடாரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஆயில் கண்ட்ரிஸ்ன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுக்கு மாற்றாக எப்பயுமே ஒரு ரூட்டுக்கு நம்ம ஒரு பேக்கப் பண்ணுவோம். அந்த பேக்கப்பை நம்ம பண்ண ரூட்டு தான் ஐமெக் ரூட்டு. ஐமெக்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்தியா மிடில் ஈஸ்ட்டு யூரோப்பு வழியாக கிரீஸுக்கு போகிறது. அதனுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் துருக்கி மூலமாக உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸை டச் பண்ணுறது. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எப்படி போகும் அப்படின்னு, ஐமெக் ரூட் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு அரபு எமிரேட்ஸ்லேருந்து சவுதி, சவுதியிலேருந்து உங்களுக்கு இஸ்ரேலு, இஸ்ரேலில் இருந்து உங்களுக்கு கிரீஸுக்கு போகுது. கிரீஸுக்கு அப்புறம் துருக்கி வருது. இது நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் வர கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே அமெரிக்காவோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸு. இந்த ரூட்டில் போகிற வழியில் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் காசா இருக்குது. காசா இவங்க யூஎஸ் எடுத்து டெவலப் பண்ணுன்ற பேர் வழியில் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த ரூட்டினுடைய கம்ப்ளீட் டாமினேஷன் கண்ட்ரோல் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நிரந்தரமாக பெர்மனண்ட்டாக கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாயிடும். ஸோ ட்ரம்ப் பேசுகிறப்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னாலும்
அதை பார்க்கறதுக்கு வந்து என்னடா இவர் சொல்கிறாருன்னு சொன்னாலும் ஒரு கேஎஸ் தேர்வுப்படி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா ஏதோ ஒரு மூலையில் ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக காசாவை நான் எடுத்துக்கிறேன்ற ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் மூலமாக ஈரானையும் கம்ப்ளீட்டாக ஒழிச்ச மாதிரி ஆச்சு, இந்தியாவை நம்ம பக்கம் இழுத்த மாதிரி ஆச்சு, இந்தியாவை ஃபியூச்சரில் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த ராஜேந்தர் யுத்தத்தை நம்ம போய் எங்கே போய் சொல்கிறதுங்க? நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.